தாழ்ச்சையிலும் மரணத்திலும் ஜீவனிலும் நின் சாநித்தியம் மதி நாதாதி நின் சாநித்தியம் மதி தாழ்த்துகிறோம். தொடர்ந்து கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 9:16. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 2 வாரங்களாய் ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசி வருகிறார். தேவன் அனுமதிக்கிற பாடுகள், அதிலும் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன் வாழ்க்கையிலே, விசேஷித்தவனுடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்கிற பாடுகள். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை இருதயத்திலே வைத்து அதை தான் சபைக்கு சொல்ல வைத்து கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் நாம் அதை கேட்க போகிறோம். கிறிஸ்து பாடுபட்ட பின்பும் ஏன் நமக்கு பாடுகளை அனுமதிக்கிறார் என்கிற கேள்விக்கான பதிலை தான் ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை என்று ஒரு சோதனை இருக்கிறது. மனுஷனா பிறக்கிற எல்லாருக்குமே இந்த சோதனை உண்டு. எல்லாருக்கும் ஒரே சோதனையா என்று கேட்டால் இல்லை. ஆனால் சோதனை இல்லாத ஒரு மனிதனுமே இல்லை. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சோதனை இல்லாத ஒரு மனிதனுமே இல்லை. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆனால் இது அதை தாண்டி இது ஒரு வித்தியாசமானது. ஆமென். இது மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாதது. ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான நேசகுமாரனாம், பிதாவுக்கு பிரியமான நேசகுமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து, ஆமென், ஏசாயா 53 அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை என்ன செய்து கொண்டோம்? மறைத்து கொண்டோம். ஏன் மறைத்து கொண்டோம்? நம்மளால புரிந்து கொள்ள முடியாததுனால. ஆமென். சுற்றிலும் இருந்தவர்கள் இயேசுவை நிந்தித்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை அவர் இந்த கேடு அடைந்ததே அவர்களுக்காக தான் என்று. ஆமென். பல நேரத்தில் நம்ம இயேசுவின் பாடு மரணங்களை குறித்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது ஐயோ பாவம் அப்படி தோணும். ஐயோ பாவம் இல்லை, நம்முடைய பாவம். ஹல்லேலூயா. நம்முடைய பாவம் அது, நம்முடைய மீறுதல் அது, நம்முடைய அக்கிரமம் அது. அவன் பிதாவோ அவரை நொறுக்க சித்தமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார்? அவர் நேச பிள்ளை. ஆமென். உலகத்தை பொறுத்த வரைக்கும் யார் ரொம்ப செல்ல பிள்ளையோ அந்த பிள்ளை மேல ஒரு சின்ன கொசு கூட இருக்க விட மாட்டோம். ஒரு சின்ன பாடு கூட அந்த பிள்ளைக்கு வந்துடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருப்போம். தப்பித்தவறி அந்த பிள்ளை ஒரு கொசு கடிச்சிட்டு அதன் வம்சத்தையே இல்லாமல் ஆக்கும். ஒரு பேட் எடுத்துட்டு சுற்றி விட்டால் அடுத்த காம்பவுண்டுக்கும் போய் அடி வாங்கிட்டு வரும். அது வேற. அப்படி போயிடும். ஆனால் பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் நேச பிள்ளைன்னு வைங்கள், அந்த பிள்ளைக்கு மேலே தான் விறக தூக்கி வைப்பாங்க. ஆமென். உன் ஏகசுதனும் உன் நேசகுமார், அந்த பிள்ளைக்கு மேலே தான் பாரத்தை தூக்கி வைப்பாங்க. ஆமென். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, அவங்களெல்லாம் விட்டுட்டு என் மேலே அதை தூக்கி வைக்கிறீங்க. ஏன்னா நீ யாரு தெரியுமா? எனக்கு நேச பிள்ளை. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உலகத்தில் செல்ல பிள்ளைன்னா கீழேயும் வைக்க மாட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அது மலையாளத்தில் ஒன்று சொல்லுவாங்க, தரையில் வச்சா எறும்பு கடிக்கும், தலையில் வச்சா பேனு கடிக்கும், அதனால தோல்லையே வச்சிருப்போம் அப்படிப்பாங்க. ஏன்னா செல்ல பிள்ளை கீழேயும் வைக்க விட மாட்டோம், மேலே அப்படியே வச்சு அணைச்சி ஐயோ இப்படி அல்லவா நான் உன்னை வளர்த்தேன்,
தரையில வச்சா எறும்பு கடிக்கும், தலையில வச்சா பேனு கடிக்கும். உன்னை பார்த்து பார்த்து வளர்த்து உனி வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னை விட்டுட்டு போயிட்டு அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுவாங்க. இப்படி உலகம். ஆனா பரலோக கான்செப்ட் அப்படியே மாறி. ஆமென், ஹல்லேலூயா. இஸ்மவேல் அனுப்பி விடும்போது இஸ்மவேல் மேல துருத்தியை தூக்கி வைக்கல. யார் மேலதான்? ஏன் இஸ்மவேல் மேல வைக்கல? வலிச்சிரும் பிள்ளைக்கு, அந்த பிள்ளை மேல துருத்தி வைக்க கூடாது, போயிரு. ஆனா ஈசாக்கு வரும்போது 2 வேலைக்காரங்க கீழே நிக்கிறான், ஒரு கழுதை வர நிக்குது. கழுதை எதுக்கு நிக்குதுன்னே தெரியல. ஆனாலும் விறக தூக்கி நேச பிள்ளைக்கு மேல. ஏன் இஸ்மவேல் மேல வைக்கல? ஏன்னா இஸ்மவேலோடு கூட தகப்பன் பயணிக்கவில்லை, ஆனால் ஈசாக்கோடு கூட தகப்பன் பயணிக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. பாரங்கள் என் மீதே ஏறிடும்போல் சாரமில்லவன் சொல்லிடுന്നു. பாரங்கள் என் மீதே ஏறிடும்போல் சாரமில்லவன் சொல்லிடுന്നു. பாரிடத்தில் ஞானநாதரல்ல நாயகன் சொந்தமல்லோ. பாரிடத்தில் மாறின்ற நாயகன். கைகளை உயர்த்தி என் ஜீவித யாத்திரையில் என் இயேசு என் துணையே என்னாலுமே அப்பா கூடையுண்டு. ஆமென், glory, hallelujah. அவர் கூடவே உண்டு. ஆமென். அப்படி விறகு தூக்கிட்டு போகும்போது கழுத்தெல்லாம் திரும்ப முடியாது. ஆனாலும் திடீர்னு அப்பா அப்படி கொடுக்கும்போது, என்னடா நான் இருக்கிறேன். இருவரும் ஓடி போனார்கள். சில நேரத்தில் டவுட் வரும், அப்பா இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த விசேஷித்தவன் ஏன் இந்த பாடுகளுக்கு உட்படுத்துகிறார்? ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளியாக்க, பார்ட்னராக்க. நாளைக்கு அவர் வரும்போது எத்தனை பேரை பங்காளி அப்படி கூட போறாருன்னு தெரியல. அவரும் பங்காளின்னு கொஞ்சம் பேரை கூட போறார், அவனும் கூப்பிட போறான். அவன் யாரு தெரியுமா? நம்ம போய் நிற்கும் போது பங்காளி இங்கே வா அப்படி அவன் கூப்பிடக்கூடாது. அதுக்காக தான் ஆண்டவர் நம்மோடு பேசிட்டு இருக்கிறார். ஆமென். சாத்தானே நீங்க எதுக்கு வந்து நிற்க, என் பங்காளியை கூட்டிட்டு போற வந்த அப்படி யாரையும் அவன் கை காட்டிடக்கூடாது. ஆமென். அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் விசேஷித்தவர்கள், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி தாவீதை ஓமல கைய வைக்க காரணம் என்னவென்றால் நீ விசேஷித்தவர். பவுல் இந்த முள் உனக்கு கொடுக்கப்பட காரணம் என்னவென்றால் நீ விசேஷித்தவர். ஆமென். நீ யோசேப்பே நீ விலங்கிடப்பட்டு கொண்டு போகப்பட காரணம் என்ன? நீ விசேஷித்தவர். விசேஷித்தவனுடைய பாடுகள் என்பது அவனுக்குள்ள இருக்கிற விசேஷம் என்ன என்பதை உலகம் அறிவதற்காக, அந்த மேன்மை வெளிப்படுவதற்காக, அந்த மகிமை வெளிப்படுவதற்காக. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். 1 பேதுரு 1:7. அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, ஆமென், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நம்மை பங்காளியாக்க நாளை அவர் வெளிப்படும் போது, ஆமென், உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக கிறிஸ்து வெளிப்படும் போது, க்ளோரி. அந்த நாள் எவ்வளவு இன்ப நாள்! அந்த நாள் இன்ப நாள். எந்த நேசுராஜன் தோன்றும் நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, க்ளோரி. அந்த நாள் இன்ப ஆமென். எந்த நேசு
Glory. Hallelujah. ஏங்க அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு உணர்வாது நம்ம உள்ளத்துல இருக்குதா? ஹல்லேலூயா. தேசத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாமே நீங்க பாருங்க. அவன் இந்த எல்லாமே எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்குதோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபம். கர்த்தருடைய வருகை சமீபம். ஒருவேளை அது தாமதமானாலும் நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கிறது? ஒரு முடிவை நோக்கி போயிட்டே இருக்குது. ஆமென், ஆமென். நீங்க பொதுவா நீங்க பாருங்க, இப்போ நைட்டு தூங்கி காலையில எழும்புறோம் தெரியுமா? ஆமென். நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா? இப்போ ஒரு 6 மணிக்கு தூங்குறோம்னு வைங்களேன். 6 மணிக்கு தூங்குறோம், அல்லது 8 மணிக்கு தூங்குறோம், அல்லது 10 மணிக்கூரே தூங்குறதா இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படி ஃபீல் ஆகுனா, கண்ணை மூடி திறக்கிறது மாதிரி தான் இருக்கும். ஆமாம், இப்போ தான் அந்த அந்த என்ன நின் சாநித்தியம் அதுன்னு சொல்லும் போது தான் கண்ணை மூடினேன், திறந்தேன். என் ஆத்மாவே, டைம் போனதே தெரியல, டைம் போனதே தெரியல. ஆமென். இப்படி தான் இருக்கும். நம்ம நித்திரைக்கு உட்படும். நித்திரைனா லாஸ்ட்டு, இப்போ போண்டா அந்த நம்முடைய ஓட்டம் முடியும் தெரியுமா? ஓட்டம் முடிஞ்சு நம்ம அது அதாவது கிறிஸ்துவுக்குள்ள இந்த பாடுகளுக்கு உட்பட்டு, அதாவது ஒரு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கை ஒருவன் வாழ்ந்து அந்த ஓட்டம் முடியும் தெரியுமா? அவன் இந்த முதலாம் உயிர்த்தலுக்குள்ள என்ட்ராயிரும். இந்த முதலாம் உயிர்த்தெழுதுக்குள்ள ஒருத்தன் என்டர் ஆயிட்டான் அப்படின்னா அவனுக்கு எது கிடையாது தெரியுமா? ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. நான் இப்போ அதுக்குள்ள போகல. அவனுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. தானியேல்கிட்ட சொல்லுவார், நீ போய் இளைப்பாரி கொண்டிரு, நீ உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்ப. அதன் அர்த்தம் என்னன்னா, உனக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. நீ எழும்பும் போதே உனக்கு போர்ஷன் ரெடியா இருக்கும். ஆமாம். அதனால தான் இவங்கெல்லாம் யாரு? இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலே தோய்த்து விழுத்தவர்கள். இவர்கள் தான் அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அதன் பிறகு எல்லாவற்றுக்கான முடிவு கர்த்தர் வைத்திருப்பார். ஆண்டவருக்கு மகிமை. அந்த டைம் தான் எல்லாரும் மரித்த எல்லாரும் உயிரோடு சிங்காசனத்துக்கு முன்பாக வந்து எழுப்பி நிற்பாங்க. அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுத படாதவன் எவனோ அவனை எங்க அனுப்பிடுவார் அப்படின்னா, அக்கினி அந்த இடத்துல அனுப்பிடுவார். ஆமே. அப்போ இந்த 1000 வருஷமும் மற்றவர்கள் கிறிஸ்தவர்கள் நித்திரை அடைந்திருப்பாங்கல்ல, அவங்க என்னதான் பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா? தூங்கிட்டு தான் இருப்பாங்க. எப்படா 1000 வருஷம் கழிச்சு தானே நம்ம எழும்புவோன்னு நமக்கு தோணும். அப்படி தோணாது. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எத்தனை முடிஞ்சிடும்? ஆமாம். இப்போ என்ன இருந்தாலும் அந்த புத்தகம்லாம் திறந்து பார்த்து பேரெல்லாம் லிஸ்ட்டு படித்து வர்றதுக்குள்ள நம்ம நல்லா தூங்கி எழும்பி நமக்கு அப்படி தான் இருக்கும். ஆமாம். இங்கே ஒரு நித்திரை இருக்குல்ல, இப்போ தான் தூங்குனது மாதிரி இருந்து. ஆமாம், இப்போ தான் படுத்தது மாதிரி இருந்து. அதுக்குள்ள அலாரம் அடிக்குதே. ஆமே. அது சனிக்கிழமை நைட்லாம் பெரிய போராட்டம். மேக்சிமம் 2 மணிக்கு அவ்வளோதான். இப்போதான் அதுக்குள்ள அடிக்கும். ஆமே. சில நேரத்தில் நமக்கு அப்படிதான். ஐயோ, இப்போதான் கண்ணு மூணு லைட்டாக அசந்துட்டேன். திறந்து பார்த்தா பொழுது விடிந்தது. சாயங்காலம் விடியற்காலமாகி சிலருக்கு 1 வாரமே ஆயிட்டு. ஆமென். இப்படிதான் இருக்கும். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படியே நல்லா தூங்கி நிறைய சொப்பனெல்லாம் பார்த்து, யோசேப்பு கண்ட சொப்பனம், பார்வோன் கண்ட சொப்பனம், பசுக்கள், காளைகள், நோவா பேழைக்கு எல்லாம் அப்படி கிடையாது. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள 1000 வருஷம் முடிஞ்சிடும். எங்க நிற்கிறேன்? ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு வேகமாய் போய் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? எவ்வளவு வேகமாய் போய் கொண்டிருக்கிறோம். ஆமாம். தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு வைத்திருக்கிற மேன்மை, தேவன் நமக்கு வைத்திருக்கிற மகிமை, அதை நாம் அடைய வேண்டும் என்று அவர் வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிறார். அதனாலதான் நம்மை பாடுகளுக்கு உட்படுத்தி கிறிஸ்துவை போலாக்குகிறார். ஆமாம். கிறிஸ்துவை போல நம்மை உருவாக்குகிறார். அதை 2வதாக கேட்டோம். 3வதாக விசுவாச பரீட்சை, அதை போன வாரம் கேட்டோம். இன்னும் 2 காரியம். அதில் ஒரு காரியத்தை
ஒரு 2 நிமிஷத்துல சொல்லிட்டு அடுத்த காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 4வதாக, ஏன் கர்த்தர் பாடுகளுக்கு தேவ பிள்ளைகளை, தெரிந்தெடுக்கப்பட்டவர்களை கர்த்தர் உட்படுத்துகிறார் என்றால், பிறருக்கு ஆறுதலாய் இருக்க, அல்லது பிறருக்கு நம்பிக்கையாய் இருக்க, ஆறுதலாய் இருக்க. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய 3 முதல் 6 வரை உள்ள வசனங்களில் பார்க்கும்போது, ஆமென், வாசிங்க. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். சகல விதமான ஆறுதலின் தேவன் அப்படின்னா எல்லாருக்கும் அவரால் என்ன கொடுக்க முடியும்? ஆறுதல் கொடுக்க முடியும். எந்த பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கும் ஆறுதலை கொடுக்க தேவனுக்கு முடியும். அவருடைய பெயரே ஆறுதலின் தேவனே. ஃபாதர் அழகா ஒரு பாட்டு பாடி இருக்கிறாங்க, ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஹல்லேலூயா. ஆறுதல் தருகிறவர், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அந்த ஆறுதல் அவர் பல விதங்களிலே கொடுப்பார். அதில் ஒரு விதம்தான் என்ன அப்படின்னா, அவருக்குரியவர்களை பாடுகளுக்கு உட்படுத்தி இந்த பாதையிலே நாளை பயணிக்க போகிறவர்களுக்கு இவர்களை கர்த்தர் எப்படி வைக்கிறாரா? ஆறுதலாய் வைக்கிறார். 4வது வசனத்தை பாருங்கள். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப தேவன் நம்மை உபத்திரவத்துக்கு உட்படுத்துறது எதுக்கு அப்படின்னா, எந்த உபத்திரவத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய யாரா மாறணும்? கவனிக்கிறீங்களா? ஆமென். கவனிக்கிறது மாதிரி. ஆமென். போன வாரம் சொன்ன செகண்ட் சர்வீஸில் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆமென். நான் திடீர்னு ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு கேட்க போறேன் அப்படின்னு. ஆமென். அதுக்கப்புறம் ஒருத்தர் தூங்கல, அப்படி இருந்தாங்க. ஆமென். அதாவது நமக்கு ஒரு காரியம் தெரியுதுன்னு வைங்களேன், நம்மள்ட்ட கேட்க மாட்டாங்களான் இருப்பாங்க. ஆனால் அது நம்மள்ட்ட கேட்க மாட்டோம். ஸ்கூலில் சொல்கிறேன், காலேஜில் சொல்கிறேன், ஏதாவது ஒரு ஆன்சர் தெரிஞ்சுன்னா ஐயோ இது நம்மள்ட்ட கேட்க மாட்டாங்களா? அது கேட்கவே மாட்டாங்க. ஆமென். மேடத்துக்கே தெரியாதது வரும் பாருங்க, அதுதான் நம்ம கிட்ட கேட்பாங்க. அப்படியே அவங்கள பார்த்துட்டே எழும்புறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேர்டை, அந்த வார்த்தையினுடைய அந்த ஆழத்தை அறியணும். எந்த உபத்திரவத்திலும் அகப்படுகிறவனுக்கு ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாக்கும்படி, திராணி உள்ளவர்களாக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவம். ஒரு விசேஷித்தவனுடைய பார்வையை பார்த்தீங்களா? பவுலே, இந்த பார்வை உங்களுக்கு எப்படி வந்து? பவுலே அவர் சொல்றாரு, தமஸ்குக்கு போற வழியில ஒரு ஐ ஆபரேஷன் நடந்துச்சு. ஆமே, கண்ணு கட்டு போட்டு 3 நாள் வச்சிருந்தாரு. ஆமே, டாக்டர் அனனியாவை அனுப்பினாரு. ஓப்பன் பண்ணாரு, கண்ணிலேருந்து என்னோ விழுந்து. அதுக்கப்புறம் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இப்படி தான் தெரியுது. ஆமேன். இப்படிப்பட்ட ஆபரேஷன் எல்லா கண்களிலும் நடப்பதாக. ஒரு ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த ஆபரேஷன் வேணும்? எனக்கு வேணும். அதனாலதான் சில காரியங்கள் நமக்கு, அதாவது லாபமானவைகள் எல்லாம் நான் நஷ்டம் என்று அந்த பார்வையே மாறிச்சு. நேற்று வரை இது, நேற்று வரை நான் பென்யமீன் கோத்திரத்தான், நான் அப்படி இப்படி, இன்னைக்கு ஆச்சே. ஆமே, நான் அல்ல, இயேசுவே. ஆமே. அந்த பார்வை நமக்கு தேவை. இந்த பார்வை இல்லைன்னா நம்ம கண்ணில் என்ன இருக்கு தெரியுமா? செதில் இருக்குது, செதில் இருக்குது. ஆமே. எந்த உபத்திரம், ஏன் உபத்திரமும்? பொதுவாக உபத்திரவப்படுறவங்கள உலகம் வந்து ஒரு தப்பாக தான் பார்க்கும். பவுல் கையில் பாம்பு கடிச்சதான் எல்லாரும் என்ன சொன்னாங்க? இவன் ஏதோ ஒரு கொலைபாதகன், அதனால தான் இவன் கப்பல்லேருந்து எஸ்கேப் ஆனாலும் இங்கே அப்படிதான் சொல்லுவாங்க. உலகத்தின் பார்வை அல்ல ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டியது.
என்னை ஏன் இப்படி உட்படுத்துகிறார்? நீங்கள் அதை கீழே படிச்சீங்கன்னா தெரியும். எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவங்களை நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன நினைச்சோம் தெரியுமா? மரணம் வரும்னு நினைச்சோம். ஆனால் அப்படிப்பட்ட மரணத்தின் என்றும் அவர் எங்களை தப்பு வைக்கிறார். அப்போ தப்பு வைக்கிறார்னா இன்னும் எங்களை என்னதான் செய்வார்? தப்பு வைப்பார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நேற்று தப்பு வைத்தவர் இன்னைக்கு தப்பு வைக்கிறவர் நாளை தப்பு வைப்பார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆறுதலா இருக்க. ஆமென். தாவீது பழைய ஏற்பாட்டில் அதிகம் பாடுகளை அனுபவித்தது தாவீது. அந்த பாடுகள் நமக்கு சங்கீதங்களாய் கொடுக்கப்படுகிறது அல்லவா? இன்னைக்கு சங்கீதம் நீதிமொழிகள் படித்து ஆறுதல் அடைகிறவங்க எத்தனை பேர்? நீதிமொழிகளை படித்து அறிவடைகிறவர்கள் உண்டு. ஆனால் ஆறுதல் அடைய ஒரு தேவ பிள்ளை எதை தெரியுமா திறப்பான்? சங்கீதத்தை திறப்பான். அந்த சங்கீதங்கள் எல்லாம் உபத்திரவத்திலிருந்து வந்தது, காடுகளிலிருந்து வந்தது, குகைகளிலிருந்து வந்தது. ஆமென். சத்துரு ஆமென் விரட்டும் போது ஓடும் போது பாடின பாட்டு உண்டு. சங்கீதம் 3. ஓடும்போது உடம்பு குறைக்கல. ஆமென். உயிருக்காக ஓடும்போது ஆமென். கேடகம் நீரே மகிமையும் நீர் அப்படி பாடிட்டே போறார். இன்னைக்கு நம்ம அதை அப்படி கைத்தட்டி 6/8 ரிதத்தையும் போட்டு அடிச்சு பாடிட்டு இருக்கிறோம். அந்த டைம் அவருக்கு 6/8 ஓடிட்டு இருக்கோம். பின்னாடி அப்சலோம் வெறியில வந்துட்டு இருக்கலாம். என்ன தாளத்துல ஓடி இருப்பாருன்னே தெரியாது. இன்னைக்கு அந்த உபத்திரவெல்லாம் இன்னைக்கு ஆறுதலாமா படுத்துறங்கி விழித்தெழுவே. படுத்துறங்கி அடுத்த லைனும் பாடணும். சிலர் விழித்தெழுவேன் 2 மணி நேரம் கழிச்சுதான் பாடுவாங்க. இதெல்லாம் நமக்கு ஆறுதலாய் மாடுது. புதிய ஏற்பாட்டில் அதிகமாக கஷ்டப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் உண்டு. யார் தெரியுமா? பவுல். அந்த பவுல் உபத்திரவப்பட்டது நிருபங்களாக கொடுக்கப்படுகிறது. தாவீது உபத்திரவப்பட்டான், சபைக்கு சங்கீதங்களாய் கொடுக்கப்பட்டது. பவுல் உபத்திரவப்பட்டான், நிருபங்களாய் கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை சில உபத்திரவத்தின் பாதையில நடத்துகிறார் என்றால் நாளை உங்கள் மூலம் நிருபங்கள் வரலாம், சங்கீதங்கள் வரலாம். ஆமென். சிலருக்கு ஆறுதலா இருக்க கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் நம்மை எந்த ஆறுதலையும் செய்ய திராணி உள்ளவர். நான் திராணி உள்ளவன் அல்லன்னு அவருக்கு தெரியும். என்னை திராணி உள்ளவன் ஆக்க. அப்படித்தானே இருக்கு. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரராக்க. அப்படித்தானே இருக்கும். 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்க அப்படின்னு தான் இருக்கும். ஆக்க. அவர் தான் ஆக்குகிறவர், உருவாக்குகிறவர். நம்ம யாருமே தகுதி உள்ளவர்கள் அல்ல. இதை ஒரு தேவ பிள்ளை ஆழ் மனசுல பதிய வைக்கணும். அப்படின்னா தான் இன்னொரு ஆளை நம்மளால என்ன செய்ய முடியும் தெரியுமா? நேசிக்க முடியும். ஆமென். இல்லை நான் அப்படி, நான் இப்படி. அதனால தான் அப்படி ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துட்டுன்னா நம்ம பார்வை எப்போவுமே இந்த பரிசைய பார்வை தான் இருக்கும். அது மட்டும் ஒரு தேவ பிள்ளைக்கு வந்துடவே கூடாது. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவனை மைண்டே பண்ண மாட்டார். ஆமென், ஆமென். பொதுவாகவே இந்த ஆவிக்குரியவங்க வாழ்க்கையில் இந்த பிரச்சனை ரொம்ப சந்திப்பாங்க. கொஞ்சம் அதிகமாக ஜெபம் பண்ணாலோ, உபவாசித்தாலோ, கொஞ்சம் நேரம் பைபிளில் அப்படி மெடிடேஷனில் இருந்தாலோ, அல்லது ஆண்டவருக்காக சில காரியங்களை விட்டு வந்தாலோ, ஆமென், உலகம் இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கும்போது அவங்கள அறியாமலே ஒரு பெருமை அவங்கள பிடிப்பதற்கு 99% வாய்ப்பு இருக்கிறது. அது நமக்கு பெருமைனே தெரியாது. அதான் மேட்ரு. வெளியே சோத்திரம் கிருபை விட்டா பணிந்து குனிந்து விழுந்தே கிடப்பாங்க. தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை அறியாம நமக்கு தெரியும் நம்முடைய மனசு எதை விரும்புது. அதனால தான் இயேசு கிறிஸ்து மலை உபதேசத்தில் மலையில் போய் முதல்ல உட்கார்ந்தது வாயை திறந்து சொன்ன முதல் வார்த்தையை ஆவியில் எளிமை உள்ளவர்கள். ஆமென். யார் போரா இருக்கிறாங்களோ ஸ்பிரிட்ல அவங்க பிளஸட் அப்படிங்கிறார். அப்போ எளிமை, ஆவியில் எளிமை அப்படின்னா ஆண்டவரே அப்பா பரிசுத்தமாக அல்லது ஜப ஜீவியத்தில், விசுவாச ஜீவியத்தில் இதிலெல்லாம் இருக்கிறதுக்கு எனக்கு உங்கள் ஒத்தாசை என்னைக்குமே வேணும் அப்படிங்கிற நிலையில் ஒருத்தன் நிற்கிறான் தெரியுமா? அவன் பாக்கியவான். என்னைக்குமே இதை மனசில் வச்சுக்கணும்.
ஆமாம், அவர் தான் நம்மை பாத்திரராக்குகிறார். எதுக்காக இந்த உபத்திரவத்துக்கு உட்படுத்துகிறார்? ஆறுதலை. ஹல்லேலூயா. ஆமென். இதை கிருபையினால ஆண்டவர் அநேக பாடல்களை தந்திருந்தாலும் ஒரு பாடல் அநேகருக்கு ஆறுதலாக மாறுச்சு. அது என்ன பாட்டுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அழகான அந்த பாட்டு எழுதும்போது, அந்த பாட்டு பாடும்போது கர்த்தர் என் நினைவில் கொண்டு வந்த 2 சம்பவங்கள் உண்டு. ஒரு சம்பவம் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் மரண படுக்கையில் இருந்தது. இன்னொரு சம்பவம் நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நீ பிறந்தே வேஸ்ட்டு அப்படின்னு ஒருத்தங்க என் காதில் சொன்ன சம்பவம். இந்த 2 சம்பவத்தின் மத்தியில் தான் எசேக்கியேல் 16வது அதிகாரம் 6வது வசனத்தை கர்த்தர் காண்பித்து தாரார். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்று, இதுதான்ப்பா நீ. ஆனால் நான் உன்னை பார்த்தேன். இன்னைக்கு உன்கிட்ட ஏதாவது வெளிப்படுதுன்னா அது எதுவுமே உன்கிட்ட இல்லாதது. ஆனால் நான் இந்த பாதையில் உன்னை நடத்தி இன்னைக்கு கொண்டு உட்கார வச்சிருக்கிறேன் அப்படி சொல்லும்போது தான் ஆண்டவர் இந்த பாட்டை கொடுத்தார். இந்த பாடல் பாடும்போது என்னுடைய அறை முழுவதுமே கண்ணீர் அப்படி ஊற்றுது. எதுக்கு கண்ணீர் ஊற்றுதுன்னா, ஆண்டவருடைய அன்பை எண்ணி, ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து. ஆமென். நான் நினைக்கவில்லை இந்த பாட்டு 4 பேருக்கு ஆறுதலாய் மாறும் என்று. ஆனால் கர்த்தர் ஆமென், ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆண்டவர் அறிந்து உங்களை பாடுகளுக்கு உட்படுத்துகிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், நாளை இந்த பாதையிலே பயணிக்கிறவர்களுக்கு கர்த்தர் உங்களை ஆறுதலாய் எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட, தூக்கி எறியப்பட்ட ருசித்தவர்கள் கைகளை உயர்த்தி அழகான முடிந்ததென்று நினைத்தனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5வது ஒரு காரியம், அதிகம் பேசணும்னு நினைச்ச காரியம், அதை நான் சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். ஆமென். எதற்காக தேவன் அவருடையவர்களை பாடுகளுக்கு உட்படுத்துகிறார்? ஆமென். 5வதாக மிக முக்கியமான ஒன்று, மகிமையில் பங்கடைவதற்காக. எல்லாரும் சொல்லுங்க, மகிமையில். நாம் பாடுவோமே, மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த 2 கொரிந்தியர் 4:17 சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் வாசிங்கள், காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் நம்முடைய உபத்திரவம். லேசான உபத்திரவமா? பவுலுக்கு உபத்திரவத்தை எடுக்கும். பவுலுக்கு உபத்திரவமா பாம்பு கடிக்கிறது? ஆமே. நம்ம கொசு கடிக்கிறதே பெருசா சொல்லிட்டு இருப்போம். அவர் கையில பாம்பு கடிக்க மட்டும் இல்ல, கடிச்சு எல்லாரும் பாருங்கன்னு தொங்கிட்டு இருந்து. சில பிரச்சனை 4 பேருக்கு தெரியறது வரை நம்மளை விட்டு போகாது. மேக்சிமம் நம்ம 4 சுவருக்குள்ள முடிக்கலான்னு பார்ப்போம். யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு மறக்கவே முடியாத சம்பவம். இங்கே இருக்கிறாங்களா தெரியல, எப்படியும் இருப்பாங்க. ஆமென். ஒருக்கா ஞானஸ்நான ஆராதனை நடக்குது. எல்லாம் காலில் நிற்கிறாங்க. ஏறக்குறைய 100 பேர் நிற்கிறாங்க. ஒரு சகோதரி வந்தாங்க. ஐயோ லேட் ஆகிட்டுன்னு ஓடி வந்துட்டு இப்படி ஒரு ஆளை பார்த்தாங்க. பார்த்துட்டு வந்த ஸ்பீடில் போன ஆட்டோவை நெருக்க சொல்லிட்டு திருப்பியார், என்ன சிஸ்டர்? இல்லை நான் யாருக்கும் தெரியாமல் எடுக்கணும்னு வந்தேன். யாருக்கும் தெரியாது, எல்லோரும் ஞானஸ்நானம் தான் எடுக்கணும். உங்கள் ஊரில் யாரும் இல்லை, எங்கள் ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் பரவாயில்ல.
அங்க ஒரு கிருபை பெற்றவங்க இங்க நிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியறதும் ஒண்ணுதான், எங்க ஊர்ல பஞ்சாயத்தை கூப்பிட்டு மைக்ல பேசுறதும் ஒண்ணுதான். நான் போயிறேன்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டு அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேல வந்து அதுக்கப்புறம் எடுத்தாங்க. சில பிரச்சனை அப்படிதான், யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஏன் புரியாது, ஏன்னா 4 பேருக்கு தெரியணும். ஆமென். இந்த பிரச்சனையில இவன் எப்படி நிக்கிறான், இந்த புயல் அடித்த பிறகு இவனால எப்படி நிக்க முடியுது, இந்த போராட்டத்தின் நடுவில் இவனுக்கு எப்படி நிக்க முடியுது, இப்படி ஒரு காரியம் இந்த குடும்பத்தில் நடந்ததுக்கு அப்புறமும் எப்படி இவன் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறான். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை போராட்டங்கள் பவுல் வாழ்க்கையில். அவர் சொல்றாரு, இந்த போராட்டம் என்ன எப்படி மாற்றுது அப்படின்னா, நோக்கி இருக்க காணாதவைகள். எது காணாதவைகள்? நித்தியமானவைகள். இப்படி நோக்கி இருக்கிறான் தெரியுமா, அவனுக்கு இந்த உபத்திரவம் என்ன கொடுக்குமா? மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை. எல்லாரும் இந்த 4 வார்த்தையை சொல்லுங்க. மிகவும் அதிகமான நித்திய, மறுபடியும் சொல்லுங்க. அதாவது பேரெழுதப்பட்ட எல்லாரையும் கூட்டிட்டு போவார், ஆனா இப்படிப்பட்டவங்களை தூக்கிட்டு போவார். ஹல்லேலூயா. பேரெழுதப்பட்ட எல்லாரையும் வாங்க அப்படி சொல்லி கூட்டிட்டு போவார், இப்படிப்பட்டவங்களை தூக்கிட்டு போவார். மிகவும் அதிகமான நித்திய இதை போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்முடைய உபத்திரவங்கள் நமக்கு எப்படிதான் தெரியும்? லேசான லேசான. ஆமா, அதான் சொல்ல, இக்காலத்தில் பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. ஆமா, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தேவன் தெரிந்தெடுத்து தேவன் பிரித்தெடுத்து தேவ சாயலை யாரில் பார்க்க விரும்புகிறாரோ அவர்கள் வாழ்க்கையில தேவன் சில சூழ்நிலைகளை, சில பாடுகளை அனுமதிக்கிறார். அவர்களை ஷேப் பண்ண, அவர்களை உருவாக்க. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் நல்லவர், கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக சீஷர்கள் உண்டு. 12 சீஷர்கள், அதையும் தாண்டி அநேக சீஷர்கள் உண்டு. இவங்களால எது மட்டும்தான் அக்செப்ட் பண்ணவே முடியல தெரியுமா? அவர் பாடுகளுக்கு உட்பட்டதை இவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. கடைசி வரை ஏற்றுக்கொள்ள முடியல. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு கூட இவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. எதுக்கு அப்படி வரணும்? பேதுரு தான் பேதுரு உட்பட. பேதுரு வந்து சீஷர்களுடைய வாய்ஸா பேசுவார். நம்ம சிலர் இருக்காங்க தெரியுமா, பேச வச்சுட்டு அவருக்கு அடி கிடைக்கதான் ஒன்றும் தெரியாதது மாதிரி. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்கூல்ல எல்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க. நேராக போய் ஒரு ஆளை கிண்டி விடுவாங்க, நீ போய் சொல்லு இன்னைக்கு டெஸ்ட் வேண்டான்னு. அவன் பாவம் போல போவான், மேடம் இன்னைக்கு டெஸ்ட் வேண்டாம், ஒரே அடி. உடனே எல்லாரும் பேப்பரும் பேடெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா எல்லாருடைய வாய்ஸ் அவருடைய பார்ப்பான், எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. மேடம் கொஸ்டின் பேப்பர், ஏன்னா விழுந்த அடி, அப்படிப்பட்ட அடி. அப்படிதான் பேதுரு எல்லாருக்கும் வாய்ஸாக போய் நிற்பார். என்று ஆண்டவரே இவைகள் உமக்கு நேரிடவே கூடாது. உடனே யோவான்லாம் அப்படியே வர வந்திருப்பான், எனக்கு பின்னாக போ சாத்தானே. அவன் உடனே பேதுரு பார்த்துருப்பான். அவங்க ஆண்டவர் அவன் தான் கேட்டான், அவன்கிட்ட தானே கீ இருக்கு, அவன் தான் கேட்டிருப்பான். யாருக்கும் இது ஏற்றுக்கொள்ள முடியல. எம்மாவூருக்கு 2 சீஷர்கள் போறாங்க, அவங்களும் அதுதான் சொல்லி புலம்பிட்டே போறாங்க. அவர் உயிர் தெழுந்த செய்தி கேட்டதுக்கு அப்புறம் இன்னும் ஏன் அந்த 2 பேர் நம்ம ஓரளவுக்கு பார்க்கும்போது தெரியும், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் போயிட்டு இருக்கிறாங்க. கிளையோப்பாவின் மனைவி யார் அப்படின்னா இந்த மரியாள், மகதலேனா மரியாள், இந்த டீம் கூட இருக்கிறவங்க. அப்போ உயிர் தெழுதல் அன்னைக்கு போன ஸ்திரீகளில் ஒரு ஸ்திரீ யாரா இருக்க வாய்ப்பு தெரியுமா? கிளையோப்பாவின் மனைவியா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இந்த சம்பவம் தூதன் வந்து சொன்ன மேட்ரு டைரக்டா கேட்ட ஒரு ஆள்.
அவங்க வந்து கிளையோபாட்டா சொல்றாங்க, இப்படி வந்து காலில் போன கல்லர் ஓப்பனாக இருக்குது. ஆனாலும் இவங்க எப்படி தான் போறாங்க தெரியுமா? துக்கமுகமாக தான் இவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. சில பெயின் இருக்கு தெரியுமா? என்னதான் தூதனே வந்து சொன்னாலும் நம்மளால என்ன செய்ய முடியாது தெரியுமா? அக்செப்ட் பண்ண முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. என்ன தூதனே வந்து சொன்னாலும் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. சில காரியம் அது நமக்கு ஏன் புரியல தெரியுமா? ஏன் புரியல தெரியுமா? நம் நினைவுகள் அல்ல, அவருடைய நினைவுகள். இந்த பெயினை என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஆமென். என் தகப்பனார் மரித்ததை கிட்டத்தட்ட நவம்பர் 21 இறக்குறாங்க. ஜனவரி 25 வரை என்னால் அக்செப்ட் பண்ண முடியல, என்னால் ஏற்றுக்கவே முடியல. 25ஆம் தேதி நான் சென்னைக்கு ஒரு மீட்டிங்காக ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறேன். நைட்டு அந்த அப்பர் பர்த் எனக்கு அன்னைக்கு கிடைச்சிது. அதில் ஏறி படுக்கும்போது தான் ஆண்டவர் பேசுகிறார். கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி என்னெல்லாமோ நானே நிறைய செர்மன் எடுத்து சர்ச்சில் பேசியாச்சு. நமக்கு வேற வழியில் பேசி தான் ஆகணும். ஆமென். ஒரே நாளில் கல்யாண வீட்லேயும் பேசணும். செய்தி மாறிச்சுன்னா நம்மளை மாற்றிடுவாங்க. சில நேரத்தில் அப்படி தான் எல்லாம் வருது. என்ன பண்ண? பேசி வேற ஆப்ஷன் கிடையாது நமக்கு. அடுத்த நாளே பேசி ஆகணும், அடுத்த சண்டே பேசி ஆகணும். பேசுவேன், தனியாக போயிருந்து அழுவேன். என்னால் ஏற்றுக்கவே முடியாது, என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. அப்போ தான் ஆண்டவர் பேசினார், இடைப்பட்டார், காண்பித்து தந்தார். அதுக்கப்புறம் தான் ஒரு ஆறுதல், ஒரு சமாதானம் வந்துச்சு. கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு, 2 மாதங்கள். ஆமென். சில காரியங்களை நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. அப்பொழுது இயேசு அவர்களோடு பேசும்போது சொல்லுகிறார், லூக்கா 24, 26, 27 வசனங்கள். ஆமென், வாசிங்க. கிறிஸ்து பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும். இவ்விதமாய் பாடுபடவும், அடுத்த வார்த்தை என்ன? தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி வேத வாக்கியங்களை என்ன செய்து காண்பித்தாரா? விவரித்து காண்பித்தார். அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு இப்படிப்பட்ட பாடுகள் வரும்போது என்ன வெளிச்சம் தேவை சொல்லுங்க பார்க்கலாம்? வசன வெளிச்சம் தேவை. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை என்ன ஆக்குதா? உணர்வுள்ளவர்களாக்கும். அது மட்டுமல்ல, 45, 46 வசனங்களை பார்க்கும்போது அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து. அப்போ ஒரு காரியத்தை நல்ல கவனிங்க. ஆமென். அதாவது ஜெபிக்கிற ஜெபங்களில் ஒரு ஜெபம் இதுதான்: ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண என் கண்களை திறந்தருளும், என் மனதை திறந்தருளும். சில நம்மளால புரியாத பாதைகள் நமக்கு, நம்மளால எவ்வளோ சொல்லியாச்சு, எவ்வளோ செய்தி கேட்குறோம், எத்தனையோ, ஆனால் நம்மளால அக்செப்ட் பண்ண முடியல. ஆண்டவர் சில சொப்பனங்களையும் காட்டி தருவார். இதுதான் நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது, நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த நேரத்தில் ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த வெளிச்சம் தேவை. கிறிஸ்து பாடுபடவும் அவர் மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா? ஆமென். ஆண்டவர் இந்த மனதை திறந்து இது சொல்றார் பாருங்க, எழுதி இருக்கிறபடி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நடப்பதெல்லாம் எதன்படி நடக்கிறது? எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கையிலே கர்த்தர் எழுதி இருக்கிறபடி நடக்கிறது. சத்தமா ஆமென். இன்னொரு வார்த்தை கூட அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கையிலே கர்த்தர் எழுதி இருக்கிறபடி நடக்குமானால் மகிமை நிச்சயம். நல்ல கரங்களை தட்டி ஆமென். எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. அப்ப எழுதி இருக்கிறபடி பாடுபட்டாதான் எழுதி இருக்கிறபடி உயிர்த்தெழுதல். ஆமென். ஆண்டவர் இந்த பாதையை வச்சுட்டார், வேற பாதை இல்லையா? இருக்கு. அப்ப ஏன் என்ன அப்படி நடத்தல? உனக்கு இந்த பாதையில் நடத்தினாதான் நீ அங்க வர முடியும். இதுதான் சிம்பிள், இதுதான் பைபிள். அவர் நான் உனக்கு போதித்து, நீ எவரோ இண்டிவிஜுவலா சொல்றார் பாத்தீங்களா? நீ அப்படிங்கிறார். நிறைய நீங்கள்னு சொல்லுவார்.
ஆனா பர்சனலா நீன்னு நிறைய பேசுவார். ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், இப்படி காமனாக அழைப்பார். சகைவே வா அப்படின்னு கூடுவார், அப்படின்னு கூடுவார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த காமன் அந்த ஒரு நிலையை தாண்டி இண்டிவிஜுவலா, ஆமென், அப்படி ஒரு நிலைமைக்குள் நம்ம டிராவல் பண்ணணும். அப்பதான் நானும் இயேசு என்கிற நிலைமைக்கு என்ன செய்ய முடியும் தெரியுமா? அவன் வர முடியும். இது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன யார் என்று நினைக்கிறீர்கள்? காமனா கேட்கிறார். ஒருத்தன் அட்வான்ஸா முந்துறான். அப்பொழுது சொல்ல நீ பாக்கியவான் அப்படிங்கிறார். ஆமென். நாங்கள் எல்லாரும் போனோம், நாங்கள் எல்லாரும் பார்த்தோம், நாங்கள் எல்லாரும் வந்துட்டோம். அது வந்து அதை தாண்டி அடுத்து தெரியாது, அடுத்து இல்லை. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை. அப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒரு ட்ராக் வச்சிருக்கிறார். இக்கரைக்கு அக்கறை எப்படிதான் இருக்கும்? பச்சையாக தான் இருக்கும். அவ்வளோதான். ஆமென். இந்த ட்ரெயின்லையும் சரி, பஸ்லையும் சரி, இல்லை வேனில், இந்த சின்ன பிள்ளைங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? போனது ஒரு சீட்டில் போய் உட்காந்து இப்படி பார்த்து அந்த சீட் இதோட சூப்பராக இருக்குமோ அப்படி சொல்லிட்டு நேராக போய் அந்த சீட்டில் உட்காரும். அடுத்து அங்கே உட்காரும், இங்கே உட்காரும். கடைசியில் பார்த்தா அந்த பிள்ளைக்கு சீட்டே கிடைக்காது. பெரியவங்க வர்றது வர உட்காந்துட்டு இருக்கு. பெரியவங்க எலும்பு மடியில் உட்காரு. அதுவும் சில பிள்ளைங்களுக்கு சில மடி கிடைக்கும் பாருங்க. இதுக்கு 2 அடி கிடைச்சாலே, ஏன்னா சொந்தக்காரங்க சிலர்லாம் அப்படி சிரிக்கவே மாட்டாங்க, அவங்க தூக்கி மடியில் இருத்தி வைப்பாங்க. அந்த பிள்ளைக்கு கஷ்ட காலம். ஆமே. அன்று தீரும் எந்த கஷ்டம் லோகம். எப்படா வேணு போய், நான் சொல்றது எங்க பழைய காலத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். அவன் சில கூட்டத்தில் பிடிச்சி இருத்தி வைப்பாங்க. ஏசப்பா கள்ளர் நடுவில் ஒரு கள்ளனை, அப்படிதான் இருக்கும். போய் வண்டி சேரது வர தகப்பனே. ஆமே. ஒழுங்கா ஒரு சீட்டில் உக்காந்துருக்க வேண்டியதானே. நீ அந்த சீட்டு இந்த சீட்டுன்னு போய் கடைசியில் பண்டி. ஆமே. ஆமே. சரி, யாராவது பார்க்குறாங்களா? இல்லை. கொஞ்சம் தவிடாவது எடுக்கலாம்னா சிசிடிவி கேமரால தெரியுது, ஏதோ தவிடு எடுக்கிறா. ஆமே. எழுதியிருக்கிறபடி எனக்கு என்ன எழுதியிருக்கிறாரோ அது என் வாழ்க்கையில் நடந்துட்டுன்னா மகிமை நிச்சயம். ஆமே. என்ன நடக்கணும் உங்க வாழ்க்கையில? அப்போ எனக்கு நீங்க என்ன எழுதி இருக்கிறீங்களோ அது நடந்துட்டுன்னா மகிமை நிச்சயம். அவ்வளவுதான். இன்னைக்குள்ள செய்தியை ஒரே லைன்ல சொல்லிட்டேன். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு என்ன எழுதி இருக்கிறாரோ அது மட்டும் நடந்துட்டுன்னு வைங்க, உங்க லைஃப்ல மகிமை கேரண்டி. ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் இப்படி ஆசைப்படுறேன்பா, அப்படி ஆசைப்படுறேன்பா, ஆனா என்ன எழுது. அதான் இயேசு பிரேயரை பார்த்தீங்களா? ஆண்டவர் எல்லாம் செய்ய உங்களால கூடும். இந்த பாத்திரம் என்னை விட்டு, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கேட்குறேன். இப்போ பிதா நினைச்சா இந்த பாத்திரத்தை நீக்க முடியுமா? முடியும். எப்படி நீக்கிருக்கலாம்? எப்படி நீக்கிருக்கலாம்? 39 அடி கிடைச்சல, எக்ஸ்ட்ரா ஒரு அடியோட முடிஞ்சு. ஆமென். அப்படி அந்த பாத்திரத்தை நீக்கி ரட்சிப்புக்குள்ள நம்மளை நடத்த முடியுமா? முடியாதா? முடியும். அவர் நினைச்சா எல்லாமே. ஏன்னா ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடைய. ஆனா எங்க அடி வாங்க தெரியுமா? அதுக்கு முன்னாடி எழுதுனது எல்லாமே அடி வாங்கும். அப்ப எழுதுனதெல்லாம் அடி வாங்கினா அவருக்குன்னு ஒரு நாமம் உண்டு. என்ன நாமம் தெரியுமா? பொய் உரையா தேவன். பொய் யாருக்கு பேரு தெரியுமா? சாத்தானுக்கு பேரு. ஆமா. வேதத்துல இயேசு கிறிஸ்து லைஃப்ல அவருடைய பிறப்பு முதல் ஒன்னு கூடவே டிராவல் ஆயிட்டு இருக்கும். எழுதி இருக்கிறபடி கெத்செமனே தோட்டத்துல வந்துட்டு ஒருவேளை அந்த பாத்திரம் நீங்குமானால் அதோட ஸ்டாப் ஆகும். ஆமா. இதுவரை எழுதி இருக்கிறபடி, இதுக்கப்புறம் ஆமென். அதனாலதான் 1 கொரிந்தியர் 15:4-5-6 வசனங்கள்ல சொல்லி இருக்கிற பொழுது வேத வாக்கியங்களின்படி, ஆமே, வேத 3 முதல் ஆமே, வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக கிறிஸ்துவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில், அப்போ பிறப்பு முதல் ஒரு மனிதனுடைய உயிர்ப்பு வரைக்கும் வேத கர்த்தர் என்ன செய்து வைத்திருக்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க?
நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அவர் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார். எழுதி இருக்கிறபடி ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவது. ஒரு வசனம் பாருங்கள், அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 48வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, புறஜாதிகள் அதை கேட்டு, சுவிசேஷத்தை கேட்டு சந்தோஷப்பட்டு, அடுத்த வார்த்தை பாருங்கள், கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்ட நித்திய ஜீவன் ஒருத்தன் அடையணும்னா அவன் வாழ்க்கையில உயிர்த்தெழுதல் உண்டாகணும். அப்ப நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். அப்படி என்றால் இந்த காலை வேளையில இந்த விசுவாச மார்க்கத்துக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற நற்செய்தி என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை எதற்கு நியமித்திருக்கிறார் தெரியுமா? நித்திய ஜீவனுக்கு. இத பாக்கியமா நினைக்கிறவங்க சத்தமா ஆமென். நம்ம மட்டும்தான் சுவிசேஷம் கேட்டோமா? ஹல்லேலூயா. அப்ப நித்திய ஜீவனுக்கு ஒருத்தன் நியமிக்கப்பட்டிருக்கிறானா, அவனை குறித்து அவருடைய புஸ்தகத்தில் அவனுடைய பிறப்பு முதல் அவனுடைய உயிர்ப்பு வரைக்கும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப எழுதி இருக்கிறபடி நடக்கணும். அவ்வளவுதான். பாடுகளா? ஆண்டவர் நீங்க எழுதி இருக்கிறீங்களா? எஸ், நடக்கட்டும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே, என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே. இன்னைக்கு சில கடினமான சூழ்நிலை, சில வேதனையான சூழ்நிலை. ஆமென். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படும் யூதாஸ். அப்ப கேட்கலாம், யூதாஸுக்கு ஆண்டவர் அப்படித்தானே எழுதியிருந்தார்? அப்படி அல்ல. ஒருவன் காட்டி கொடுப்பான், குதிகாலை தூக்குவான் எழுதியிருந்தார். அது யூதாஸ் தான் எழுதல. யூதாஸ் அதுல தலை கொடுத்தான், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் இவன் அழியணும் அப்படின்னு யாரையும் தீர்மானித்து எதையும் செய்யவில்லை. ஆமென். ஆண்டவர் காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவர். ஆமென். இவன் தலை கொடுத்தான். கர்த்தர் சீஷர்களை எதற்காக தெரிந்தெடுத்தார்? தம்மோடு கூட இருக்கவும். இதுதான் அவருடைய பிளான். யூதாசை தெரிந்தெடுத்ததும் அவரோடு கூட. அதே நேரத்தில் நாம் அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் தான் நியமிச்சிட்டார். அப்ப நம்ம எப்படி வாழ்ந்தாலும் போயிடலாம், அப்படி போக முடியாது. ஆமென். இதோ ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ஜீவனையும் மரணத்தையும் நான் உனக்கு முன்பாக வைக்கிறேன். உனக்கு முன்பாக. நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். ஏதேனுக்குள்ளிருந்த ஆதாம் ஏவாள், ஆண்டவர் ஏதேனுக்குள்ள எதையும் வைத்திருந்தார்? ஜீவ விருட்சத்தை வச்சிருந்தார். சாத்தானுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இவன் இப்போ ஜீவ விருட்சம் சாப்பிடக்கூடாது, நாளைக்கு சாப்பிடணும். என்ன நாளைக்கு சாப்பிடணும்? இவன் இன்னைக்கு சாப்பிட்டானா இவன் யாரா இருக்கிற? ஆதாம் தேவனுடைய யாரு? சன் ஆஃப் காட். தேவனுடைய யார் அவன்? குமாரன். அப்ப குமாரனா இருந்து ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டான் அப்படின்னா அவன் காலமெல்லாம் யாராதான் இருப்பான்? ஜீவ விருட்சம் சாப்பிட்டா அவனுக்கு என்ன வராது? அப்ப குமாரனா இருந்து ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டா அவன் காலம் ஃபுல்லா யாராதான் இருப்பான்? குமாரனா தான் இருப்பான். அதை பிரேக் பண்ண முடியாது. அதனால இவனை பாவத்துக்கு உட்படுத்திட்டான். இப்போ ஆதாம் யாரு? பாவி. இப்போ சாத்தான் எதை பார்த்துட்டு இருக்கிறான்? இவன் அடுத்து என்ன சாப்பிடணும்? ஜீவ விருட்சம் சாப்பிடணும். ஆண்டவர் பார்க்கிறான், இவன் இப்போ எதை தொடக்கூடாது. ஏன்னா இவன் இப்போ பாவியானதுக்கு அப்புறம் ஜீவ விருட்சம் சாப்பிட்டானா இவன் காலமெல்லாம் யாராதான் இருப்பான்? பாவியாதான் இருப்பான். அதனால கர்த்தர் அவனை என்ன பண்றார் தெரியுமா? துரத்துறார். ஆண்டவர் ஒரு நம்ம லைஃப்ல செய்யறது. ஏன்னா இவன் இப்போ ஜீவ விருட்சத்தை பறிச்சுட்டானா, சாப்பிட்டானா இவனுக்கு என்ன வராது. ஆனா இவன் என்ன நிலைமையில சாப்பிடுறான்? பாவியா இருந்து சாப்பிடுறான். பாவியா இருந்து சாப்பிட்டானா கடைசி வரை இவன் யாரா தான் இருக்கணும்? ஆண்டவர் பார்த்தார், அப்படி இருக்க கூடாது. நீ போ, நான் உன்னை பிள்ளையாக்கி உன்னை ஜெயிக்க வச்சு பரதீசுல கொண்டு உன்னை சாப்பிட வைக்கிறேன். அதான் ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவவிருட்சத்தை. அப்போ யார் அதை நித்தியத்தை நோக்கி புறப்படுகிறார்களோ, நீங்க அப்சலோமுடைய கேரக்டரை பார்த்தீங்கன்னா அவன் டார்கெட்டே யாரு தெரியுமா?
யார் யார் காலையிலே எழும்பி நியாயத்துக்காக தாவீது கிட்ட போறாங்களோ இவன் வழியில் அப்படியே நிற்பான். அவங்கள பார்த்து ஹலோ பிரைஸ்லா அப்படிமா, அவங்க பதிலுக்கு ஒரு பிரைஸ்லா போட்டாங்கன்னு வைங்கள, உடனே கட்டி பிடிச்சிருவான், முத்தமிட்டுருவான். முத்தமிட்டு அவன் நியாயம் என்னன்னு கேட்காமலே உன் பக்கம்தான் நியாயம் இருக்கு, கர்த்தர் உனக்கு இப்படி நிச்சயமாய் செய்வார், இன்னும் 21 நாள்ல உனக்கு அது நடக்கும். அப்படியே வானம் திறந்து போத்து கீழே விழுந்து அமுக்கி குலுக்கி சரிஞ்சு, அவரும் இருக்கிறாரே சிங்காசனத்துல, இங்க வான்னு கூப்பிட்டு நீ ஏன் மனைவியை அடிச்ச, நீ ஏன் புருஷன் அடிச்ச, இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கிறார். நீங்க என்ன பார்த்ததுமே ஆசீர்வாதம் ஆசீர்வாதமா கொட்டுறீங்களே. இப்படி அப்சலோம் அநேகருடைய இருதயத்தை கவர்ந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் யார் தாவீது கிட்ட போறாங்களோ அவங்க தான் அப்சலோமின் டார்கெட். அதுபோல யார் யார் நித்தியத்தை நோக்கி இயேசுவை நோக்கி பயணிக்கிறார்களோ அவங்க தான் பிசாசினுடைய டார்கெட். எனவே தான் பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு அதை அழகாய் வேதத்தில் சொல்லி இருக்கும். எபிரேயர் 12வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கும், பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்று சொல்லப்பட்டு போராடணும். ஆமென். பாருங்கள், பாவத்துக்கு விரோதமாய் போராடி ஓட்டத்தை வெற்றியுடன் முடித்த தேவ பிள்ளைகளை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பார்க்க முடியும். அதுல ஒரு நபரை சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப் எடுத்தது நமக்கு யோசேப். ஏன்னா அவன் சந்தித்த பாவம் உள்ளதிலேயே ஒரு பெரிய பாவம், வேசித்தனம். இந்த பாவத்துக்கு விரோதமாக போராடுறது என்பது என்ன தெரியுமா? நேராக போய் போர்த்திபாரின் மனைவிக்கு முன்னாடி போய் நின்று நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படி சொல்றது கிடையாது. சிலர் அப்படி தான் போய் நிற்கிறாங்க. பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறது என்பது விலகி ஓட வேண்டியவைகளுக்கு விலகி ஓடணும். 39:10 படிச்சீங்கன்னா தெரியும். அவ டெய்லி அவன்கிட்ட பேசுறான். போர்த்திபாரின் மனைவி நித்தம் யோசேப்போட இப்படி பேசி கொண்டு வந்தும் அவன் சம்மதிக்கவில்லை. அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும். அந்த வீட்டில் தான் வேலை பார்க்குறான். அப்படியே கூப்பிடும் போது நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், அப்படி மெதுவாக பேச்ச கொடுப்பான். வா இதில் உட்காரு. நான் உட்கார மாட்டேன். அவன் சிலர் பாருங்க, நான் ஒன்றும் தப்பு பண்ணல, அவங்க தான் என்ன பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறது. இதனால என்ன ஆகும்? யோசேப்புக்கு வேலை போகும். போட்டு வேலை முக்கியமா ஆத்துமா முக்கியமா? ஆமே. அதாவது இதுக்கு காரணம் அவங்க, இதுக்கு காரணம் இவங்க இல்ல, இதுக்கு காரணம் நம்ம. அவன் டெய்லி பேசுறான். அப்ப கான்வர்சேஷன் டெய்லி ஓடுது. அவன் ஒரு லிமிட் வச்சிருக்கிறான். அவன் ஆத்துமாவுக்கு சுற்றி ஒரு எல்லையை போட்டு வச்சிருக்கிறான். அவனுடைய ஆத்துமா தான் அவனுடைய ஏதேன். நீ பண்படுத்து, வார்த்தையினாலே பண்படுத்து, நீ அதை பாதுகாத்துக்கொள். அதற்குள்ள ஜீவ ஊற்று புறப்படும். தரிசனம் உள்ள இருக்கிறது, தேவ திட்டம் உள்ள விதைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீ பாதுகாக்கணும். ஆமே. அவன் இருக்கலாம், டெய்லி பேசுறான். ஓகே, ஏன்னா அந்த வீட்டில் வேலை பார்த்து பேசுதான் ஆகணும். ஆனால் கூட உட்கார மாட்டான். ஒரு 5 நிமிஷம் இருந்து டீ குடிச்சிட்டு போகலாம். பாவம் ஆசையா டீ போட்டு தாராங்க. ஆமே. நான் உட்கார்ந்தானா இந்த இதெல்லாம் இல்லை. அவன் இருக்கலையா அதுக்கு மீதி 2வது. ஆனா சிம்சோனோ படுத்தான். ஆமாம், சிம்சோன் படுத்துட்டான். ஆமாம், சிம்சோன் நான் இருக்கல, நானும் இருக்கல. சிம்சோன் சொல்லுவோம் நானும் இருக்கல. அப்போ நான் நேரம் நின்னேன், நான் இப்படி நின்னேன். ஆமாம், சிம்சோன் படுத்துட்டான். படுத்ததும் கண் அழகா இருக்குன்னு ஒரு குத்து. முடி பின்னட்டா, ஓகே, உன் தலையில வச்சு பின்ன கஷ்டமா இருக்கு, நான் வெட்டிட்டு தனியா வீட்டில் போய் பின்றேன்டா. முடிஞ்சு பின்னிட்டான். அவ்வளவுதான். அவன் இருக்கல. ஒரு தேவ பிள்ளை பாவத்துக்கு விரோதமாய் போராடுறதுல நீங்கள் இன்னும் ரத்தம் சிந்தலையே. மோசே பாருங்க, அந்த எகிப்தையே அவன் மனசு வெறுக்க ஆரம்பிச்சிட்டு. ஒரு காரியத்தை விடணும்னா அது மேல நம்ம என்ன கொட்டணும் தெரியுமா? வெறுப்பை கொட்டணும். வெறுப்பை கொட்டிட்டே இருந்தான், விட்டுட்டான்.
அவன் வெறுப்பு 40 வயசு வரை அந்த வெறுப்பை கொட்டிட்டே இருக்கிறான். அப்படி விட்டு அழகா வெளியே வந்துட்டான். பாவத்துக்கு தானியேல் பாருங்க, இருதயத்தில் தீர்மானித்தான். ஒரு லெவல் தாண்டின ஒரு உயர்வு வரும்போது தான் சோதனை ஜாஸ்தியா வரும். சோதனை ஜெயிலில் இருக்கும்போது யோசேப்புக்கு சோதனை வராது, அரண்மனையில் இருக்கும்போது சோதனை வரும். ஆமா, சிலரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகாததுக்கு காரணமும் ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். வேண்டாம் மகனே, நீ இங்கேயே உன்னை நான் உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து எடுத்தேன். ஆமென். ஏன்னா நீ போராடணும், ஆண்டவர்ட்ட அந்த கிருபையை கேட்கணும். எதை விட முடியல, அது மேல எனக்கு முதல்ல ஒரு வெறுப்பை தாங்கப்பான்னு முதல்ல வெறுப்பு வேணும். மோசே வெறுத்து அப்படிதான் இருக்கும், வெறுத்து. ஆமென். நான் இதெல்லாம் தான் நிறைய பேச நினைச்சேன், டைம் போயிட்டு. அடுத்து பாருங்க, யேசபேலின் தந்திரத்துக்கு செவிய கொடுக்கல. யேசபேல் கண்மையெல்லாம் போட்டுட்டு, ஆமென், கிழவிக்கு கொழுப்பு பார்த்தீங்களா? ஏற்கனவே அங்கே பிரச்சனை மேலே பிரச்சனை. யார் வாரா? யெகூ வாரான். எல்லாம் போட்டுட்டு இப்படி சிரிச்சுட்டு ஹாய் அப்படின்னா அவன் பார்த்தான், இது மோசமான ஆளு, ஆகாபையே சாப்பிட்டவா, அங்கே யார் இருக்கிறா அப்படின்னு கேட்டான். ஒருத்தன் தலையை கட்டினான், சும்மா அப்படி கை நீட்டு, ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தாரேன். அவன் கை நீட்டினான், இந்த அம்மா தம்மார்னு அவ்வளோதான். எதிர்த்து நிற்கணும், பேச்சுக்கு இடம் கொடுக்கல. யெகூ பார்த்தான், இப்போதான் தலையில் என்ன வச்சிருக்கிறாரு? அபிஷேகம் வச்சிருக்கிறாரு. போகிற ஸ்பீடில் அபிஷேகம் என்ன ஆயிட்டு? ட்ரை ஆயிட்டுன்னு சொல்லக்கூடாது. கீழே தள்ளி விட்டுரு. வேண்டாம், அதை டெலீட் பண்ணிடு. அந்த ஆப்பு வேண்டாம், அது ஆப்பில் அது ஆப்பு, அதை நீ டெலீட் பண்ணிடு. அது அப்படி கேட்கும், ஹாய் அப்படின்னு கேட்கும், 50% ஆஃபர். ஆமென். வேண்டாம், அது இப்போதான் நீ அபிஷேகம் பெற்றிருக்க. யெகூவே, நீ யெகூ அபிஷேகம் பெற்றது எப்படி வரான் தெரியுமா? வேகமா வரான். அந்த அபிஷேகம் கிடைச்சது ஒரு வேகம் இருக்கும் பாருங்க. அந்த வேகமா ஓடுறவனுக்கு இடையில தான் வந்து நிற்கும் யேசபேல். ஹாய், அவ்வளோதான், முடிஞ்சது. உடனே நம்ம எதுக்கும் கொஞ்சம் ஒரு டீ குடிச்சிட்டு போவோம். ரொம்ப ஓடி டயர்டாக இருக்கு. அதாவது நமக்கு சரி, நம்முடைய அதாவது ஒரு லெவலுக்கு மேலே பேச முடியாது, இருந்தாலும் ஓப்பன். நம்முடைய வீக்னஸ் நமக்கு தெரியும். என் வீக்னஸ் எனக்கு தெரியும், என்னை உருவாக்கினவருக்கு தெரியும், என்னை பகைக்கிறவனுக்கும் தெரியும். நான் எதில் விழுவேனோ அந்த சோதனை தான் எனக்கு வரும். நான் எதில் ஜெயிப்பேனோ அவனுக்கு, ஏன்னா பிசாசுக்கு தெரியும் எனக்கு கொஞ்ச காலம்தான், அவனுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குது. அதனால தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டான். அவன் கொஞ்ச காலம் தான் இருக்கு. ஆமாம், பாருங்கள், இந்த எக்ஸாம் எழுதுகிறவங்க எடுத்து தான் அதையும் பார்ப்பாங்க. 10 கொஸ்டின் இருக்குது, 4 கொஸ்டின் தெரியும், 6 கொஸ்டின் தெரியல. தெரியாத கொஸ்டினை யோசித்து டைம் வேஸ்ட் பண்ணுவாங்களா, தெரிஞ்ச கொஸ்டின் எழுதுவாங்களா? அதே மாதிரி தான் அவனுக்கு தெரியும், இவன் இந்த சோதனையை கொண்டு வந்தால் இவன் நம்மளை கேவலப்படுத்திடுவான். அதனால இவனுக்கு என்ன சோதனையை கொண்டு வரணும் தெரியுமா? இவன் எதில் வீக்காக இருக்கிறான் அந்த சோதனை தான் வரும். ஆமே, தாவீது பால்கனியில் உலாவி கொண்டு இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு குளிக்க கண்ட நேரம் அப்படிதான் வரும். எல்லாம் நமக்கு அனுகூலமாக இருக்கிறது மாதிரி தான் இருக்கும். உடனே கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார்னு சொல்ல முடியும். சிலர் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி ஜெபம் பண்ணி முடிச்சு இப்படி பார்க்கும்போது, ஆமே, இல்லை, நீங்கள் 40 நாள் இயேசு ஜெபம் பண்ணி முடித்ததும் முதல் பிரெட்டு கொண்டு வந்தது யார் தெரியுமா? பிசாசு. அவ்வளோதான். அது நம்ம யோசிக்கணும். யோசிக்காமல் கடிச்சா அதுக்கு ஒரு செட்டு பல்லு தான் வைக்கணும். அவ்வளோதான். நான் எப்படி பாருங்க, ஈசாக்கு ஜெபம் பண்ணி கண்ணை திறந்ததும் யார் வாரா? ரெபேக்காள் வரா. உடனே தூக்கிட்டு உள்ள ஒன்னாரா? இல்லை, உடனே விசாரிக்கிறார், யாரு, என்ன, எங்கே. கண்ணை திறந்துடி பார்த்ததும் ரெபேக்காளை பார்த்தாச்சு. பார்த்ததும் கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார். இல்லை, எலியேசரை கூப்பிட்டு என்ன விசாரித்து மனசில் ஒரு நிறைவு, ஒரு திருப்தி, ஒரு தெளிவு வந்த பிறகு அழைச்சிட்டு போகிறார். பாவத்துக்கு விரோதமாய் போராடுறதுல ரத்தம் அதாவது இப்படி போராடினா எனக்கு இது நஷ்டம் ஆகும், இவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க, வேண்டாம். பேதுரு பாருங்கள், பணத்துக்கு விலை போகலை. இந்த சீமோன் என்கிற ஒரு மந்திரவாதி என்ன பண்ணுறான் தெரியுமா? பணத்தை கொண்டு பேதுருட்ட கொடுத்துட்டு, இதை வாங்கிட்டு எனக்கு அந்த கிஃப்ட் கொடுங்க. பணத்துக்கு வேலை போகலை. இன்னைக்கு சில பாவத்தெல்லாம் தள்ளி விட்டுரும், ஆனால் சில பணத்துக்கு
பணத்துக்கு விலை போடுறது. ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் அதுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கிறது. ஆனால் அதை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பணத்தை வாங்கி காரியத்தை மாற்றுறது. எந்த ஒரு ஃபீல்டும் பாருங்க, எந்த ஒரு ஃபீல்ட்லையும் இந்த பணத்தை வாங்கி பணத்துக்காக அது விலை போகிறது. அது ஒரு பாவ செயல். அப்பொழுது பேதுரு அவனை பார்த்து சொல்லும் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உன் பணம் உன்னோட கூட. அவன் பணத்துக்கு, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் தேவை, கர்த்தர் தருவார். என்ன தேவை அது இதுவரை தந்து நடத்தினால தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். ஆமாம். சில நேரத்தில் அன்னன்னைக்கு வேண்டியது அன்னன்னைக்கு தருவார். சில நேரத்தில் அடுத்த வாரத்துக்கு வேண்டியதை இன்னைக்கே கையில் தருவார். சில நேரத்தில் அடுத்த தலைமுறைக்கு வேண்டியதையும். இது ஆண்டவருக்கு ஒரு மேட்ரு கிடையாது. ஆனால் இந்த பணத்துக்காக நம்ம ரூட்டை மாத்திரம் தெரியுமா? இது நம்ம விலை போகிறது. இப்படி விலை போனவன் தான் கேயாசி. நாகமான் விட்ட குஷ்டம் கேயாசியை பிடிக்குது. அவனால் அந்த பணத்தை வாங்கி மெடிசின் வாங்குறதுக்கே அவனுக்கு அவ்வளோதான் ஆச்சு. அவன் அந்த நாகமான்ட்டு வாங்கினதை வச்சு அவன் அனுபவிச்சா நினைக்கிறீங்களா? அவ்வளோ நீ வாங்கிட்ட இல்லை, இப்போ ஃபுல்லாக நீ மெடிசின் வாங்கியே தீத்துரு, அவ்வளோதான். ஆமே. பணத்துக்கு வேலை போகல. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ விக்கிரகத்தை வழிபடவில்லை, உறுதியா நிற்கிறாங்க. அதனால உயிரே போகிற நிலைமை. அவங்க விட்டே கொடுக்கல. அவன் ஏதோ ஒன்றை வைத்து விக்கிரகம், ஏதோ ஒன்றை தெய்வம் என்று உருவாக்கி வைத்து வழிபடுகிறதும் விக்கிரகம் தான். இயேசு என்கிற பெயர்ல ஒன்றை உருவாக்கி வச்சு வழிபடுகிறதும் விக்கிரகம் தான். காரணம், இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். விக்கிரகத்துக்கு அவங்க வழிபடவே இல்லை, உறுதியா நிற்கிறாங்க. தாவீது பழி வாங்கல. சவுல் அவன் கையில கிடைத்ததுக்கு அப்புறம் பழி வாங்கல. சிலர் இந்த மாதிரி பாவம் வேசித்தனும் அதெல்லாம் விட்டுருவாங்க. ஆனா மனசுல வச்சு ரிவெஞ்ச் எடுப்பாங்க. ஆமென். பழி வாங்குவாங்க, சிம்பிளா பழி வாங்கிடுவாங்க. அப்படியே பேசுற பேச்சுல ஒரு குத்து. சிலர் வந்து சாட்சி சொல்றதே எதுக்கு தெரியுமா? மாமிக்கு ஒரு குத்து, மருமவளுக்கு ஒரு குத்து, அதுக்குன்னே சாட்சி. கர்த்தர் நல்லவர். அப்படிப்பட்ட தருணத்தை கர்த்தர் மாற்றி இப்போ அதனால தான் சிலர்லாம் சாட்சியில் எழுதி கொடுப்பாங்க. இப்படிதான் ஒரு குறிப்பிட்ட ஊர்ல ஒரு 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 மகா வந்து சொல்றா, எங்க மாமியால நான் படுற கஷ்டம் பாஸ்டர், டெய்லி மரண வேதனை தான் பாஸ்டர் அப்படி சொல்லி முடிச்சாச்சு. அடுத்த ஆள் ஜோம் பண்ண வராங்க, அடுத்து ஒரு சகோதரி ஜோம் பண்ண வந்தாங்க. அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் ஃப்ரெண்டில் ஒருத்தி சொன்னால ஒரு மாமி, நான் தான். என் கதையும் நீங்கள் கேட்டே ஆகணும் பாஸ்டர், அவ்வளோதான். ஆமே. என்ன பண்ணதுக்கு? அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி ஜோம் பண்ணணும்? எவ்வளோ சோதனை, உண்மையிலே சோதனை இது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு தேவ பிள்ளை இந்த பழி வாங்கிறது இருக்குல்ல, வேண்டாம். அது வந்து அது ஒரு பாவம். அது நம்ம அதாவது பழி வாங்கணும்னு நினைச்சாலே நம்ம கிட்ட ஆவி வெளிப்படுமா, மாம்சம் வெளிப்படுமா? மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான அதுவே பாவம் தானே. மாம்சம் எதுல உருவாக்கப்பட்டது? மண்ணு. யாருக்கு சாப்பாடு? சர்ப்பத்துக்கு. டெய்லி விருந்து வச்சா ஆமே, அது எப்படி போகும்? அவன் சொல்லுவான், அவங்களாவது பால் தான் ஊத்துறாங்க, ஆனா உங்க ஆட்கள் எனக்கு இலை சாப்பாடு, மட்டன் என்ன அப்படி வச்சு அது எங்க போகும்? ஆமே. ஹல்லேலூயா. பாவத்துக்கு விரோதமாய் போராடுறதுல ஏன் போராடுறணும்? இது போராடாததுனால கர்த்தர் நம்ம என்ன பண்றார்? எபிரேயர் 12, அவன் டைம் ஆயிட்டு ஒரு 5 மினிட்ஸ்ல முடிக்கிறேன். 4 முதல் பாருங்கள். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறது ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிக்கல. ஓகே, அப்ப நம்மளை வந்து ஆண்டவர் நினைச்ச மாதிரி கொண்டு வரணும். எதிர்த்து நிக்கல. அடுத்த வசனம், அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சை அப்பமாக எண்ணாதே. அதன் அர்த்தம் என்ன? நீ அதை எதிர்த்து நிக்கல, அதனால எனக்கு வேற வழி இல்லை, உன்னை என்ன செஞ்சுதான் ஆகணும்? சிட்சித்து தான் ஆகணும்.
ஏன்னா ஏன் சிட்சிக்கிறார்? 3 வசனத்தை குயிக்கா சொல்லி ஜெபிக்கிறார். 1, புத்திரரானபடியினால். அதனுடைய 7-8 வசனங்கள். நீங்கள் சிட்சையை சகித்தீர்களானால் தேவன் உங்களை எப்படி நடத்துகிறார்? புத்திரராய். நீ போராடி இருக்கணும், நீ போராட மாட்டேங்கிற. அதனால எனக்கு வேற வழி இல்லை, என் ஜனமாகிய குமாரத்தையை நான் வேற எந்த பிரகாரம் நடத்துவேன்? நீ பிள்ளையா இருக்கிற. நல்ல கவனிங்க. யாக்கோபு சிட்சிக்கப்பட்டான், ஆனால் ஒப்பு கொடுக்கப்படவில்லை. தாவீது சிட்சிக்கப்பட்டான், ஆனால் தள்ளப்படவில்லை. பேதுரு சிட்சிக்கப்பட்டான், ஆனால் மறக்கப்படவில்லை. யோனா சிட்சிக்கப்பட்டான், ஆனால் அழைப்பு கேன்சல் ஆகல. காரணம், பிள்ளையா எண்ணி நடத்துறார். இரண்டாவதாக ஏன் பிதாவுக்கு அடங்கி நடக்க. 12:9 பிதாவுக்கு அடங்கி நடக்க. பிதாவுக்கு அடங்கி நடக்க. இயேசு கிறிஸ்து அப்படி செய்தார் அல்லவா? மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார் அல்லவா? இது நம்மில் வெளிப்பட தேவன் நம்மை சிட்சிக்கிறார். மூன்றாவது எதுக்கு சிட்சிக்கிறார்? 12:10 தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாயிருக்க. ஆமென். ஒரே லைன்ல சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். பாடுகள் நம்மை பரிசுத்தத்துக்கு பங்காளியாக்கும், பரிசுத்தம் நம்மை மகிமைக்கு பங்காளியாக்கும். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற. அவர் வெளிப்படும் போது கரை திரையற்ற, ஒரு சின்ன கரை கூட இல்லாதபடிக்கு, ஆமென், சுத்தமான பிழையற்ற பரிசுத்தவான்களாய் நானும் நீங்களும் அவருக்கு காணப்பட வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை இந்த வழியாய் நடத்துகிறார். அவர் வெளிப்படும் நாள் சமீபம். சபையே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவரிடத்தில் அன்பு கூர்ந்து யாரை சேர்த்து கொள்ள சித்தமாயிருக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். ஆமென். இனி வெளிப்பட போகும் மகிமை. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட பரமானந்த கீதம் அங்கெழும்ப நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ. 1 பேதுரு 5:10-11 சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே. ஆமென். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அப்படியே கைகளை உயர்த்தி அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. சத்தமாமே. பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட பரமானந்த கீதம் அங்கெழும்ப அங்கிருப்பாயோ. உடரா லரா தரா லரா தரா நான் அங்கிருப்பேன். ஓ ஜகத்தில் சிலுவை சுமந்தோரெல்லாம் திருமுடி அணிந்திலங்கிடவோ. ஜகத்தில் சிலுவை சுமந்தோரெல்லாம் ஓ தேவ செயல்களா எல்லாரும் மாற அவே நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ. அவே நான் அங்கிருப்பேனே. யோரி சோதனைகளை வென்றவர் எவரும், துன்பம் தொல்லைதானை சகித்தவரும். சோதனைகளை வென்றவர் எவரும், தோரூபமாய் சொல்லுகில் ஜொலிக்க. ஆமே. நீ
அங்கிருப்பாயோ. உடரா லரா தரா லரா. ஓ நான் அங்கிருப்பேனே. ஆமென். பேதுரு பவுலும் யோவானும் அங்கே, இன்னும் முற்பிதாக்கள் அப்போஸ்தலரும். பேதுரு பவுலும் யோவானும் அங்கே. ஆமென். இரத்த சாட்சிகளும் திரளாய் கூட. லோரே நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ. ஓ நான் அங்கிருப்பேனே. ஆமென். கன்னிகையை போல் கர்த்தர் சபை அன்று, மன்னர் மணாளன் இயேசுவை மணந்து. மன்னர் மணாளன் இயேசுவை மணந்து, பின்னும் சொல்லறிதாம் நிலை ருசிக்க. ஹல்லேலூயா. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ. ஆமென். நான் அங்கிருப்பேனே. நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேனே. நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேன். நல்ல கைகளை தட்டி ஜெய கிறிஸ்து, ஜெய கிறிஸ்து, ஜெயமாக. ஆமென். ஜெயமாக. உடரம சத்தனரே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. ஓ ஜெயம் அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை உங்கள் வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, என்னை குறித்து நீர் என்ன எழுதியிருக்கிறீரோ அதன்படியே என்னை நடத்தும். எழுதியிருக்கிறபடி யார் நடத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு மகிமை நிச்சயம். மிகவும் அதிகமான கனமுள்ள அந்த நித்தியம், அந்த மகிமை தகப்பனே அடியானையும் குடும்பத்தையும் எழுதியிருக்கிறபடி நடத்தும் என்று கேளுங்கள். என் தலைமுறையை நீர் என்ன எழுதி வைத்திருக்கிறீரோ அதன்படியே நடத்துவீராக, அதன்படியே நடத்துவீராக. ஒருவர் கூட அந்த மகிமையை இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே அந்த மகிமையில் பங்கடைய கர்த்தர் கிருபை செய்வீராக. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம். உங்க கிருபை எவ்வளவு பெரியது. உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க வைத்தீர். எங்களோடு பேசினீர். அந்த மேன்மையான ஆண்டவர், அதிகமான ஆண்டவரே, மகத்துவம் உள்ள அந்த மகிமையிலே பங்கடைவதற்காக நீர் எங்கள் வாழ்க்கையில அனுமதிக்கிற பாடுகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை அப்பா உம்மை போல மாற்றவும் உம்மோடு என்றென்றும் இருக்கவும் செய்ய நீர் எங்கள் வாழ்க்கையில எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துறீங்கப்பா ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு என்று என்ன வைத்திருக்கிறீரோ அதுதான் எங்களுக்கு நன்மை, அதுதான் எங்களுக்கு மேன்மை. கர்த்தர் கிருபையாய் ஒவ்வொருவரையும் நடத்தி ஒருவர் கூட அந்த மகிமையை இழந்து போகாதபடி அந்த மகிமையிலே பங்கடைய கிருபை செய்யும், பரிசுத்தப்படுத்தும். இந்த பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாய் இந்த பூமியிலே நாங்கள் வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், சமாதானத்தோடு அனுப்புங்க, சாட்சியாக கொண்டு வாங்க. வருகிற புதிய மாதமும் உடைய பிள்ளைகளுக்கு எல்லா விதத்தில் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக.